நான் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போகிறேன், 2 o'clock வரைக்கும் தூங்கலை. உங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி வேறு இடத்துக்கு போயிருந்தேன். அப்போது அவங்க வந்து கேட்டது, கிளியர் பண்ணிட்டீங்களா ப்ரிலிம்ஸ்? ஆமாம் கிளியர் பண்ணிட்டேன். என்ன ஆப்ஷன் கேட்டாங்க? பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஏதாவது யூஜி பிஜியில் எங்கேயாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கீங்களா அப்படி கேட்டாங்க. இல்லை அப்படி சொன்னேன். 2 months வாய்ப்பு இல்லை, நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்க்கு வாங்க அப்படி சொல்லி அனுப்பிட்டாங்க. ஹலோ சி, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் சிவில் சர்வெண்ட்டுக்கிட்ட பேச போகிறோம். நிறைய பேருக்கு சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரீம் கரியர் ஆப்ஷனாகவே தான் இருக்குது. பட் அந்த ட்ரீம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் மெட்டீரியலைஸ் ஆகுறது இல்லை. ரொம்ப வெரி ஃபியூ பீப்புளுக்கு தான் அது மெட்டீரியலைஸ் ஆகுது. பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கே தெரியும், ரொம்ப பிலோ 1% அந்த மாதிரி தான் சக்ஸஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் ஒரு விமனாக, ஒரு லேடியாக இருந்து வர்றதுங்கிறது அது அனதர் கைண்ட் ஆஃப் சேலஞ்ச். அண்டு லேடியாக இருந்து எகெயின் மேரீட், கிட்ஸோட ஃபேமிலியோடு இருக்கிற ஒரு லேடி, ஒர்க்கிங் உமன், இவங்கெல்லாம் வந்து சிவில் சர்வீஸில் கிளியர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்கன்றது இன்னும் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு வேர்ட்ஸே இல்லை ஆக்சுவலாக. அந்தளவுக்கு ஒரு பெரிய டாஸ்க். பட் அவ்வளோ பெரிய டாஸ்க்கை ரொம்ப கவுண்டபிள் நம்பர்ஸ் தான். நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவிலே எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கிங் விமன், ஹவுஸ் ஒய்ஃப், கிட் ஆஃப் அ மதர் சக்ஸஸ்ஃபுல்லாக சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி வர்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வெரி ஃபியூ நம்பர்ஸில் தான் இருக்கும். ஒரு 5, 10, 15 அதுக்குள்ளே தான் இருக்கும் எவ்ரி இயர். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம இன்ஸ்டிடியூட்டில் இருந்து ட்ரெயின் ஆகி படித்து போன ஒருத்தவங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி ஒரு ஒர்க்கிங் விமனாக, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக, ஒரு கிட் ஆஃப் அ மதராக இருந்து சிவில் சர்வீஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஜர்னி வந்து டெஃபினட்டாக அவ்வளோ ஈஸியாக இருந்திருக்காது. ஸோ இதை நான் சொல்கிறத விட அவங்களே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நவ் ஐ வெல்கம் மிஸ்ஸஸ் உமா மகேஸ்வரி, இந்தியன் கார்ப்பரேட் லா சர்வீஸ். இப்போ ஜென்ரலாக ஒரு சக்ஸஸ் இன் சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிற அந்த எக்ஸாமில் சக்ஸஸ் அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டம், விச் எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரு விமனாக, ஒரு ஒர்க்கிங் விமனாக, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக எகெயின் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றது அப்படிங்கிறது அதோட பெரிய சேலஞ்ச். ஸோ இந்த சேலஞ்சை நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க? ஸோ ஹவு யூ மேனேஜ்டு? தான் இந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது என்னோடது மட்டும் இல்லை, சுற்றி நிறைய பேரோடது சேர்ந்தது தான் வந்து இந்த சக்ஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலியோட சப்போர்ட்டு. ஸோ அந்த சப்போர்ட் இருந்து, ஏன்னா ஃபஸ்ட்டு யாருமே நம்ப மாட்டாங்க. ஃபேமிலியோட சப்போர்ட்டும் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம சீரியஸ் அப்படிங்கிறது நம்மளை வந்து ரொம்ப பிலீவ் பண்ணி நம்ம ஒரு சீரியஸான ஜேர்னிக்கு ஸ்டார்ட் ஆகும்போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிடும், ஓகே இவங்க ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் மெயினாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக நடந்துகிட்டே இருக்கும். நம்மளோட பேட்டில்ஸை நம்ம சூஸ் பண்ணணும் அந்த டைமில். இந்த பேட்டில் இந்த டைமில் நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிறது நம்ம அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகும்போது நம்ம ஹையரான பேட்டில், நம்மளோட எக்ஸாம், அதுதான் ஃபோக்கல் பாயிண்ட் அங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கிடைக்கிற ஒவ்வொரு மினிட்டும் நம்மளுக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வரும், எதாவது ஒரு இடத்துல வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ அந்த வேஸ்டேஜஸை கம்மி பண்ணி மேக்ஸிமம் டைவர்ஷன்ஸை அவாய்ட் பண்ணி ஃபோக்கஸ்டு ப்ரிப்பரேஷன் அந்த பீரியடில் கிட்டத்தட்ட ஒரு மெடிடேஷன் மாதிரி. மெடிடேஷனில் எப்படி வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பாங்களோ அந்த மாதிரி யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு மெடிடேஷன் தான் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி. ஸோ அந்த ஃபோக்கஸ் இருந்தாலே போதும், வித் டிட்டர்மினேஷன் அண்ட் சப்போர்ட் ஆஃப் மெனி ஃபைன். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னது ரொம்ப ஒரு ஜெனரிக்கான ஒரு பாயிண்ட். இப்போ ஜென்ரலாக என்கிட்ட வர விமன் ஆஸ்பிரன்ஸ் கேட்குற நிறைய டவுட்ஸ், கொஸ்டின்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு தெர் இஸ் அ டிஃபரன்ஸ். சரிங்களா? இப்போது ஒரு 21 இயர்ஸில் ஃப்ரெஷ்ஷாக காலேஜ் முடித்தோடனே ஒரு கேர்ள் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு வர்றதுல இருக்கிற சில சேலஞ்சஸ். இப்போது ஐ டோன்ட் நோ நீங்கள் எந்த ஏஜில் அந்த டிசிஷன் எடுத்தீங்கன்னு தெரியல. இஃப் ஐ எம் ரைட், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் ஆஃப்டர் 25 தான் அந்த டிசிஷன் எடுத்திருக்கீங்க, ஆஃப்டர் மேரேஜ் தான். அதுக்கப்புறம் எடுக்கிற அந்த டிசிஷன், இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இன் சேலஞ்சஸ், அதாவது ஃப்ரெஷ்ஷாக 20-21 வயசில் டிகிரி முடிச்சுட்டு ஒரு கேர்ள் வந்து யூபிஎஸ்சி படிக்கணும்னு வர்றது, அதுக்கப்புறம் சர்வைவ் ஆகிறதுல உள்ள சேலஞ்சஸ். அதே சமயத்தில் ஒரு கேர்ள் வந்து, ஒரு லேடி வந்து மேரேஜ் ஆகிட்டு
ஒரு 25-26க்கு மேலே நான் யூபிஎஸ்சி படிக்கணும்னு டெசிஷன் எடுக்கிறதுக்கும் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்ன டிஃபரன்ஸ்? இப்போ ஜென்ரலாக நான் ஃபேஸ் பண்ணுற ஜென்ரல் டிஃபரன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, எஸ்பெஷலி இந்த 21 வர்ற கேர்ள்ஸ் வரும்போது பயங்கர ஆர்வமாக வருவாங்க, மேக்ஸிமம் ஒரு அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே வீட்டில் பேஷன்ஸ் இருக்காது அம்மா அப்பாவுக்கு. இல்லை ஒரு வயசு 23 ஆகிடுச்சு, 24 ஆகிடுச்சு, மேரேஜ் நல்ல அலையன்ஸ் வருது, இந்த அலையன்ஸ் விட்டுட்டா வேறு அலையன்ஸ் கிடைக்காது, அதனால் சிவில் சர்வீஸ் அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா இதோட லைஃப் இது நல்லாயிருக்கும், பெட்டர் யூ குவிட் அப்படின்னு சொல்லி தே புட் த ஃபோர்ஸ். அண்ட் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அதிலேயே வெளில போயிடுறாங்க. அந்த ஃபில்ட்ரேஷன்லேயே ஒரு 2 இயர்ஸில் வெளில போயிடுறாங்க. ஸோ இது பெரிய சேலஞ்ச். ஒரு ஃப்ரெஷ்ஷாக வர ஒரு விமன் ஆஸ்பிரண்ட்டுக்கு இது பெரிய சேலஞ்ச், பேரண்டல் ப்ரெஷர் சைடில் இருக்குது. ஓகே, அட்லீஸ்ட் உங்கள் கேஸில் என்னென்னா மேரேஜ் ஆகிடுச்சு, அட்லீஸ்ட் அந்த ப்ரெஷர் வந்திருக்காது, பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து மேரேஜுங்கிற ப்ரெஷர் வந்திருக்காது. பட் நீங்கள் எடுத்த டெசிஷன் கொஞ்சம் லேட்டாக எடுத்துட்டோமோ அப்படின்னு தோணியிருக்கலாமா எனி பாயிண்ட் ஆஃப் டைம்? அப்படியப்பா தோணியிருக்கா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஐ நீட் என்ன அப்படின்னா, நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்பணும், எல்லாமே கரெக்டான டைமில் நடக்கும். ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இன்கேஸ் நான் 21 உடனே ட்ரை பண்ணி வந்திருந்தால் கூட எனக்கு கிளியர் ஆகிருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அந்த டைம், அந்த மொமெண்ட், அந்த ரைட்டான மொமெண்ட் வந்தால் மட்டும்தான் அது நடக்கும். ஸோ அது எல்லாமே நேச்சுரலாக நடக்கிறது. ஸோ இப்போது 21 வர ஒரு கேர்ளுக்கு 21 வர பாய்க்கு இருக்கிற அதே ப்ரெஷர்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் வந்து நீங்கள் மேரீடா இல்லை மேரீடு இல்லையா, 21 வர்றீங்களா, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எவ்வளோ, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே காமிக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் ஒரே கட் ஆஃப், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இது தான். ஸோ விமன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுவே வந்து நம்மளோட சேலஞ்சஸை வந்து ஓகே எனக்கு இவ்வளோ இருக்குல்ல அப்படின்னு அந்த செல்ஃப் சிம்பத்திலேருந்து வெளியே வரணும். எனக்கு மட்டும் இவ்வளோ இப்போ கூட நான் ஆஃபீஸில் இருக்கும்போது லேடிஸ் வந்து கேட்பாங்க, நாங்கள் மட்டும் வீட்டில் நம்மலாம் மட்டும் வீட்டில் எல்லாமே பண்ணிட்டு வந்து எதுக்கு ஆஃபீஸ் இதையோ பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஆன்சர்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குது. சேஞ்ச் பண்ணுற பவர் உங்ககிட்ட இருக்குது. சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினச்சா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ரெண்டுமே நம்மளோட சாய்ஸ் தான். கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அந்த விக்டிமாக ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டைம் பாஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சா அதோட சொல்யூஷன் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இந்த இடத்துல இதை இப்படி தான் ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாரோட பேட்டில்ஸுமே டிஃப்ரெண்ட். 21 இயர்ஸில் வர பேட்டில்ஸ் டிஃப்ரெண்ட், 25 வேறு, 30 வேறு. ஸோ எல்லாரோட லைஃப்லேயுமே சிவில் சர்வீசஸ் தாண்டி எல்லாருமே ஏதோ ஒரு பேட்டில் கோத்ரூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ எல்லாரோட பேட்டில்ஸோட ஆன்சர்ஸும் உள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத பிலீவ் பண்ணிட்டு பண்ணாலே போதும். மெயினாக அந்த 21 இயர்ஸில் வர்றது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய இயர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு சர்வீஸில். ஆனால் அதே இது லேட் 20s வரவங்களுக்கும் அதே பாசிட்டிவ்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை பாசிட்டிவாக சிவில் சர்வீசஸில் உடனே காமிக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே வந்து இருக்குது. அந்த டைம் அது நேச்சர் சூஸ் பண்ணுறது தான். ஸோ அதை டிவைட் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் சொன்னீங்க நேச்சர் சூஸ் பண்ணுறது அப்படின்னீங்க. இப்போ என்னென்னா ஓகே உங்களை மாதிரி எல்லா கேர்ள்ஸும் போல்டாக இருப்பாங்களான்னு தெரியாது. பட் பீயிங் போல்டு இட்ஸ் குட் திங். எல்லோரும் அது நினைக்கிறாங்க, போல்டாக இருப்பேன், போல்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அண்ட் போல்டாக இருக்கிற மென்னுக்கும் சரி, போல்டாக இருக்கிற விமனுக்கும் சரி, இந்த சொசைட்டிலேருந்து நிறைய ப்ரெஷர் இருக்குது. பட் ஒரு மென்னாக அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒரு விமனாக அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் தெர் இஸ் அ டிஃபரன்ஸ். அண்ட் எகெயின் இந்த இடத்துல என்னென்னா நிறைய கேர்ள்ஸுமே நான் பார்த்தாலையும் போல்டாக இருக்கிறாங்க, போல்டாக இருக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. பட் ஆனால் இருந்தாலும் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியலைன்றாங்க. ஸோ அது எப்படி அந்த சொசைட்டிலேருந்து ப்ரெஷரை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களை யாராவது டிமோட்டிவேட் பண்ணி பேசியிருக்கலாம் இல்லையா? கல்யாணம் ஆகிடுச்சு, 28 வயசாகி போச்சு, இனிமேல் என்னத்தை படிக்கிற, விடு போதும், கார்ப்பரேட்லேயே நல்ல ஜாப் இருக்குது, கெட் கண்டென்டட் வித் வாட் யூ ஹாவ், குழந்தை கஷ்டப்படுது பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபோர்ஸ் உங்கள் மேலே விழுந்திருக்கும் இல்லையா? இது எகெயின் லைக் நீங்கள் எவ்வளோ தான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணாலும் அவங்க உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மூடுக்கு வரமாட்டாங்க. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் சேலஞ்ச் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? அண்ட் இனிமே லைக் மற்ற விமன் கேண்டிடேட்ஸ் இந்த மாதிரி சொசைட்டிலேருந்து வர ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? அந்த மாதிரி யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? அட் எனி பாயிண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வெளியில் இருக்காங்க அப்படி ஏதாவது ரொம்ப உங்களை பாதித்த மாதிரி இன்சிடென்ட்லாம் பண்ணல. அதாவது ஃபன்னியாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட பாப்பாவும் ஸ்கூல் போயிட்டு இருந்தா. ஸோ அப்போ என்னை வந்து ஒரு ரோல் மாடலாக இங்கே பாருங்கள், நீங்கள் ஒழுங்காக படிக்கலைன்னா இந்த மாதிரி தான் அவங்க பாப்பா கூட நீங்களும் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஆகிடும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு நெகட்டிவ் ரோல் மாடல். ஓகே.
ஒழுங்காக அந்த படிக்கிற டைமில் படிக்கல அப்படின்னா இப்போ உட்காந்து கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி ஆகிடும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளியர் ஆனதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். ஸோ அதுதான். ஸோ உங்களுக்கு அது பெரிய சேலஞ்சாக தெரியலை? அது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எப்போயுமே நம்ம அப்படி சிரிச்சுட்டே இருக்க முடியாதுல்ல, சில நேரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் எதுக்கு இந்த மாதிரிலாம் டைரெக்டாக வராது, இன்டைரக்டாக நிறைய ஃபேமிலி சர்க்கிள்லேருந்து ப்ரெஷர். அதான் ஃபேமிலி சர்க்கிள் அவங்கள வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் சர்க்கிள் இருப்பாங்கல்ல, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்போ வந்து அதை வந்து நம்ம எடுக்கும்போதெல்லாம் நம்ம ஒரே ஒரு விஷயம் தான், எதுனாலுமே நம்ம போஸ்ட்போன் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆன்சர் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். நம்மளோட ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பபிள் மாதிரி நமக்குள்ளே க்ரியேட் பண்ணிவிட்டு இவங்க மட்டும்தான், இவங்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அது போக யாருமே நம்மளை ஹர்ட் பண்ணாத மாதிரி அந்த டைமில் ஒரு இது. சப்போஸ் ஹர்ட் பண்ணிட்டா நம்ம எப்போ நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க? ஏன்னா நம்ம வந்து யூபிஎஸ்சியோட மெயினான ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறது இதுதான். வழக்கமாக வந்து நான் அப்படிங்கிற ஒரு இமேஜை வந்து உடச்சிடும் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில். எங்கேயாவது ஒரு இடத்துல இல்லை முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு இமேஜ்னு இப்போ நான் தான் அப்படிங்கிற ஒரு இமேஜை அடிச்சிடும். சரி, இப்போது ஐ ஹாவ் அ கொஸ்டின். நீங்கள் வந்து ஒரு 6 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க. எந்த அட்டெம்ப்டில் உங்களுக்கு அந்த இமேஜ் உடஞ்சி நான் அப்படிங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே ஆஸ் ஆஸ்பிரண்ட்டாக யூபிஎஸ்சிக்கு வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு 3 அட்டம் 4 அட்டம் கொடுக்குற வரைக்கும் எனக்கு ஒரு திமிர் இருக்கும். நான் நல்லா படிப்பேன், அகாடமிக்கலி ஸ்ட்ராங்காக, நான் யூனிவர்சிட்டி பயங்கர அப்படின்னு உள்ளுக்குள்ள பயங்கர ஒரு கர்வம் திமிர்லாம் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 4 அட்டெம்ப்ட்டுக்கு பிறகு எல்லாமே உடஞ்சிருச்சு. நான் ரொம்ப ஓப்பனாக எல்லாத்தையும் ஒத்துப்பேன். 4 அட்டெம்ப்ட்டுக்கு பிறகு நான் நத்திங், ஐ எம் 0 இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூபிஎஸ்சி அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணேன். அந்த மாதிரி நீங்கள் எப்போ வந்து உங்கள் இமேஜ் எப்போ உடஞ்சி, எத்தனாவது அட்டெம்ப்டில் ஐ எம் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூபிஎஸ்சி அப்படிங்கிற இமேஜ் உடஞ்சது எத்தனாவது அட்டெம்ப்ட்? நான் ஃபர்ஸ்ட் 5 அட்டெம்ப்ட் சீரியஸாக கொடுக்கல. எனக்கு 5 அட்டெம்ப்ட் ஆச்சு உடையிறது. ஆமாம், அது நான் படிக்கவே இல்லை, எனக்கு சிலபஸே தெரியாது, எதுவுமே தெரியாது. லாஸ்ட் அட்டெம்ப்ட் தான் நான் வந்து சென்டர் வந்து அந்த மாதிரி படித்தது எல்லாமே வந்து லாஸ்ட் அட்டெம்ப்டில் தான். ஸோ அந்த லாஸ்ட் அட்டெம்ப்டில் அந்த இமேஜ்க்கான அந்த டைமே எனக்கு கிடைக்கல. ஆனால் ஒரு பாயிண்டில் இமேஜ் உடஞ்சிது. அது எனக்கு எப்போ உடஞ்சிது அப்படின்னா சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் தான். ஏன்னா இதில் இந்த சர்வீஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒன்று வந்து இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த சர்வீஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இமேஜ் பெருசாக ஆகும் அவங்களுக்கு. இன்னொருத்தங்களுக்கு வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் இமேஜ் உடையும். ஸோ இப்போது இமேஜ் பெருசாகிறவங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம பெருசாக ஏதோ பண்ணிட்டோம் அப்படிங்கிற தன்னோட இமேஜை காப்பாற்றுறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால என்ன ஆகும்னா சிஸ்டமே ரிஜிட் ஆகிடும். அவங்களால ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவங்களோட இமேஜ் அது பாதிக்கும். ஸோ வேறு யார்ட்டையும் அதை வந்தால் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அஜிடேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பவர், ஃபேம் அந்த மாதிரி. ஏன்னா இமேஜ் வந்து அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நிறைய பேர் வந்து அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி, ஃபியூவல் பண்ணுற மாதிரி நிறைய பேர் சுற்றி இருப்பாங்க. அதனால அந்த இமேஜ் பில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து அந்த சிஸ்டம் வந்து ரிஜிட் ஆகிடும். இது வந்து பெரிய லெவலில் மட்டும் இல்லை, சின்ன சின்ன லெவலில் பியூனுக்கு கூட அந்த இமேஜ் இருக்கும். நம்ம 10 வருஷம் அந்த இடத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த இமேஜ் இருக்கும் ஸ்ட்ராங்காக. ஸோ இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்னென்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். திடீர்னு புதுசாக வேறு ஏதோ பார்ப்பாங்க. அப்போது நம்ம அப்படின்னு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அந்த இமேஜ் உடஞ்சிடும். அப்போது நம்ம நானே ஒன்றும் கிடையாது, அந்த இமேஜே கிடையாது அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணாலும் அது பாதிக்காது. ஸோ நம்மளுக்கு எது சரின்னு படுதோ அதை வந்து நம்ம பண்ணிகிட்டே போவோம். அந்த மாதிரி பீப்புள் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வருவாங்க சிஸ்டமில். பெருசாக இமேஜ் உடஞ்சது ஆஃப்டர் கெட்டிங் சர்வீஸ். ஆஃப்டர் த சர்வீஸ் தான் எனக்கு இமேஜ் உடஞ்சது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போது நான் உங்கள் டிஏஎஃப் உங்களை பற்றி ஓரளவுக்கு எனக்கு பேசிக்காக எல்லாமே தெரியும். நான் பார்த்த வரைக்கும் உங்களோட அகாடமிக் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அகாடமிக்ஸுக்கெல்லாம் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங், ப்ரில்லியண்ட்டாக ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ராங் சவுண்டு ப்ரில்லியண்ட் அகாடமிக் ட்ராக் ரெக்கார்டு இருக்கிறதுனால நான்லாம் அசால்ட்டாக அடிச்சிருவேன், மேபி 2 அட்டெம்ப்ட் ஆனாலும் அடிச்சிருவேன், எனக்கெல்லாம் பயமே இல்லை அப்படின்னு தோணியிருக்கா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ? இல்லை லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ அந்த அகாடமிக் ஸ்ட்ரென்த் வந்து யூபிஎஸ்சியே எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு ஆரம்பமே தோணுச்சா? எனக்கு என்ன இதாச்சுன்னா நான் வந்து அகாடமி முடித்து ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் தான் நான் ஆரம்பித்தேன் ப்ரிப்பரேஷனை. ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் எழுதியே ரொம்ப வருஷம் ஆச்சு, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருந்தேன். ஸோ எனக்கு எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப ஸ்லோவாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்போது. பட் ஸ்டில் உள்ளுக்குள்ள ஒரு இன்னர் கான்சியன்ஸ் சொல்லியிருக்கோம்ல, நம்ம நல்லா தான் படிச்சிருக்கோம், ஸ்கூலில் நல்லா, காலேஜில் நல்ல ரேங்க் நல்லா இது இருக்கும், நம்மலாம் ஈஸியாக அடிச்சிடலாம், ஒன்றும் இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டா வாங்கிடலாம், நமக்குலாம் ஒன்றும் கஷ்டம் அப்படி அந்த ஹோப் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எப்பயுமே அந்த அந்த ஒரு
அப்போது ப்ரிப்பரேஷன் டைமில், இப்போ கிடையாது. அப்போது வந்து மற்ற எல்லாத்தையும் விட எனக்கு கொஞ்சம் கிராஸ்பிங் பவர் அதிகம் அப்படிங்கிறது இருந்துச்சு, மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் மற்றவங்க 10 hours பண்ணால் நான் 1 hour பண்ணால் போதும். அதனால் மற்றவங்க அளவுக்கு நம்ம ஹவர்ஸில் காம்பீட் பண்ண தேவையில்லை, நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஏன்னா எனக்கு 10 hours கிடைக்காது, அந்த மாதிரி மற்றவங்கள மாதிரி ஃபோக்கஸ்டாக போகிறதுக்கு கிடைக்காது. ஃபுல்லாக குழந்தைங்க அது பாப்பா கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், வீட்டு வேலை அந்த மாதிரி நிறைய இருக்கும், டிஸ்டர்பன்சஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு சாலிடாக கிடைக்கிற டைம் வந்து ஒரு டேயில் ஒரு 3 hours கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்போது என்ன நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு மற்றவங்களுக்கு வந்து 10 hours எனக்கு அது 1 hour போதும். ஓகே, அந்த மாதிரி தான் வந்து அப்படி நினச்சி ஸ்டார்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 அட்டெம்ப்ட் போன பிறகு என்னன்னா நம்ம அகாடமிக் ட்ராக் ரெக்கார்ட் எல்லாம் இருந்தாலும் ஏன் இழுக்குதே அப்படின்னு தோணிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் படிக்கவே ஆரம்பிக்கல, லாஸ்ட்டில் மட்டும்தான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதனால் தோணல. ஒருவேளை நான் அப்போ படிச்சிருந்தேன்னா அப்போ கண்டிப்பாக என்னோட இது அப்போவே உடஞ்சிருக்கும். ஓகே, ஃபைன். ஓகே, ஃபைன். இப்போது உங்களுக்கு அஸ் அ மேரிட் விமனா ஃபேமிலியில் சில கமிட்மெண்ட்ஸ், பேசிக் கமிட்மெண்ட்ஸ் நீங்கள் அதை நெகேட்டே பண்ணவே முடியாது. இப்போ குழந்தைய கேர் பண்ணிக்கிறதாகட்டும், ஹஸ்பண்ட் கூட விட்டுருங்க, அவர் பார்த்துப்பாரு. பட் குழந்தைய கேர் பண்ணுறதுங்கிற அஸ் அ மதராக நீங்கள் பண்ண வேண்டிய டியூட்டி, இதை வேறு யார் பண்ணாலும் ஃபுல்ஃபில் ஆகாது இல்லையா? அப்படி இருக்கிறப்போ உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது நிறைய இடத்துல உங்கள் குழந்தைய ஒரு மதராக கேர் பண்ணுறதுல நிறைய ஒரு இது வந்திருக்கும், ஒரு ரோல் கான்ஃப்ளிக்ட். கரெக்டாக சொன்னால் தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரோல் கான்ஃப்ளிக்ட். இந்த ரோல் கான்ஃப்ளிக்ட் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இதில் ரொம்ப டஃப்பாக இந்த ரோல் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் சிச்சுவேஷனில் ரொம்ப டஃப்பாக எப்போ ஃபீல் பண்ணீங்க? எப்போ ஒரு பாயிண்டில் குழந்தைக்கு ஐயோ என்னால் குழந்தைக்கு இந்த சில விஷயங்கள் பண்ண முடியலையே என்னோடய ப்ரிப்பரேஷன்னால அப்படின்னு தோணியிருக்கலாம். ஸோ அந்த ரோல் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் அஸ் அ மதர் அண்ட் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், how did you manage? How difficult was it? அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக என்னோட சேலஞ்ச் அதுதான். ரொம்ப ஒரு 2 years வந்து ரொம்ப கூட இருந்தாலும் நம்மளோட 100% டைமை கொடுக்குற அந்த மாதிரி இருக்காது. இருந்தாலும் நான் ஏதோ படிச்சுட்டே இருப்பேன் அந்த மாதிரி. அது எனக்கு எப்போ ஒரு மாதிரி ஆச்சு அப்படின்னா, அந்த 1 year முடிஞ்சதுக்கப்புறம் அவளை நான் ஒழுங்காக கவனிக்கலையோ அப்படிங்கிற ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். படிக்கும்போது படிக்கலை அப்படிங்கிற கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் இருக்கும். படிச்சுட்டே இருந்தால் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம மிஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் இருக்கும். ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு நாள் வந்து சால்வ் ஆகிடும், அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது இதனால அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து அந்த டைமில் சொல்கிறது. ஆனால் முடிச்சுட்டு வரும்போது யோசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக கூட ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற தாட்டை. கரெக்ட். ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட், சப்போஸ் பாப்பா உடம்பு இல்லாமல் இருந்திருக்கலாம் ஒரு 10 நாள், அந்த நேரம் உங்களால் கரெக்டாக கேர் கொடுக்க முடியும். எவ்வளோ தான் நம்ம ரேஷனலாக யோசித்தாலும் சில இடத்துல வி பிகம் மோர் எமோஷனல் அண்ட் எஸ்பெஷலி கிட்னு வரும்போது ரொம்ப எமோஷனலாக தான் இருக்கும். அப்படி எமோஷனலாக எப்போவாவது ஒரு இம்பேலன்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கா அஸ் ஆஸ்பிரண்ட்டாகவும் அஸ் அ மதராகவும்? எனி கைண்ட் ஆஃப் எமோஷனல் இம்பேலன்ஸ் எப்போவாது வந்திருக்கும், டெஃபினட்டாக வராமல் இருந்திருக்காது. அப்படி ஒரு மொமெண்ட், ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸ். அதான் மெயின்ஸ் டைமில் தான், மெயின்ஸ் எக்ஸாம், லாஸ்ட் மெயின்ஸ் எனக்கு அதான் ஃபஸ்ட்டு மெயின்ஸ். ஸோ அந்த மெயின்ஸ் எக்ஸாம் அப்போது என்னாச்சுன்னா, ஸ்டார்ட் ஆக போது அவளுக்கு ஃபீவர் வந்துடுச்சு குழந்தைக்கு. ஆமாம், அவள் ஃபுல்லாக வாமிட் பண்ணிகிட்டே இருந்தா. எனக்கு நம்ம மெயின்ஸ்னால் நம்மளுக்கு ஸ்லீப் இருக்கணும்ல. நான் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போகிறேன், 2 o'clock வரைக்கும் தூங்கலை. ஸோ அப்படி தூங்காமல் அடுத்த நாள் வந்து ரொம்ப எக்ஸாம் டைமே கிடையாது. எல்லோரும் வந்து தூங்கிட்டு கையெல்லாம் வந்து இதாகுதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அந்த 2-3 days என்ன எழுதுறேன்னு எனக்கு தெரியாது. அங்கே எங்கேயும் ஜென்ரல் ஸ்டடீஸாக ஆப்ஷனில் எந்த ஜிஎஸ் அப்போ ஓகே. ஸோ அப்போது அது என்ன எழுதுனேன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு வீட்டில் இருந்து தான் போயிட்டு வந்தீங்களா? ஆமாம், வீட்டில் தான். ஹஸ்பண்ட் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க இல்லை எல்லாம் சரியாயிடும், ப்ராப்ளம் இல்லை, நீ ஒரி பண்ணாத, நீ தூங்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்க சொல்லுவாங்க. நீ படி இல்லை எதா பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஆனால் அது நம்மளால் தூங்க முடியாது அந்த டைம். டெஃபினட்டாக அதுவும் அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் சில நேரத்தில் எவ்வளோ தான் நம்ம எமோஷனலாக இல்லைன்னாலும் சில இடத்துல டெஃபினட்டாக வி டென் டு பிகம் மோர் எமோஷனல். அது கொஞ்சம் அதனால நான் வந்து கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டு வந்து கொடுக்கல மெயின்ஸில். அது முடிச்சுட்டு நான் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். நம்ம 1 year ஃபுல்லாகவே அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியல, ஒருவேளை கிளியர் ஆகலை அப்படின்னா என்னை விட பெட்டராக நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏன்னா நம்மளோட பெஸ்ட்டு கொடுக்கல, அதனால கிளியர் ஆகலைன்னா பிரச்சனை இல்லை அப்படி தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக GS 1, 2, 3 எந்த பேப்பர்? GS 1, 2, 3, 4 essay.
ஓ 3 days ஓகே ஓ 3 days அப்படியே கண்டினியூஸா ஓகே ஃபைன். தென் மார்க்ஸ் வந்த பிறகு சப்போஸ் மார்க்ஸ் வந்த பிறகு இந்த GS 1 2 3 4 essaysல ஓ இந்த இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் இல்லாமல் இருந்தால் இன்னொரு 5 மார்க் 10 மார்க் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும், இதனால எனக்கு ஒரு 5 மார்க் 10 மார்க் கொஞ்சம் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு, இல்லை இவ்வளோ ஸ்ட்ரகிளையும் நான் இவ்வளோ மார்க் எடுத்துட்டேன்னா எனக்கே ஆச்சரியம். ரெண்டு கைண்ட் ஆஃப் ஃபீல் கிடச்சிருக்கும்ல. ஸோ என்ன கைண்ட் ஆஃப் ஃபீல் கிடைச்சது? அதாவது இவ்வளோ இதுலேயும் நான் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டேன்னு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததா, இல்லை நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ஸ்கோர் பண்ணியிருப்பேன், இதனால எனக்கு ஒரு 5 மார்க் 10 மார்க் குறைஞ்சிருச்சுன்னு ஒரு டிஜெக்டட் ஃபீல் இருக்கா? அதுதான் எப்பயுமே எது நடந்தாலும் அதுதான் கரெக்டாக நடக்க வேண்டியது அப்படிங்கிறத நான் நம்புவேன். ஸோ அந்த டைமில் இது நடந்திருந்தாதான் மட்டும்தான் என்னால் இந்த கரெக்டான மார்க் வாங்கியிருக்க முடியும். ஸோ எனக்கு இது இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப் இங்கே போகும் அப்படிங்கிறதுல எனக்கு. ஸோ நான் ரெக்ரெட் பண்ண மாட்டேன், ஓ இப்படி இது நடந்திருக்கலாமே, அது நடந்திருக்கு, ஏன்னா அதை மாற்றவே முடியாது. யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் மார்க்ஸ். ஸோ சப்போஸ் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இந்த இம்பேலன்ஸ் இல்லைன்னா நான் இன்னும் பெட்டராக ஸ்கோர் பண்ணியிருப்பேன் தாட் வந்துதான் தெரியல. அது நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருந்திருக்கலாம். பட் உங்களுக்கு அந்த தாட்லாம் வரும்? அந்த தாட்டில் ஒருவேளை அந்த மாதிரி நடந்திருந்து நான் வேற ஒரு சர்வீஸ் போயிருந்தா இப்போ இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படி இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஸோ என்னோட லைஃப்க்கு இதுதான் பெஸ்ட்டு அப்படிங்கிறது தான். நம்ம எப்பயுமே எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு தான் நம்ம ரொம்ப தேவை அப்படிங்கிறது தான். யூஆர் மோர் ஃபிலாசபிக்கல். உங்ககிட்ட பேசும்போது எனக்கு நீங்கள் ரொம்ப ஃபிலாசபிக்கலாக பேசுகிற மாதிரி தெரியுது. பயங்கர ஃபிலாசபிக்கலாக பேசுகிறீங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ ரொம்ப ஒரகேசியஸ் ரீடிங் நிறைய மாதிரி ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் இருக்கா? மேபி இருக்கலாம். ஓகே, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாத்தையுமே ஃபிலாசபராக மாற்றிடும். Yeah, you said rightly, experience makes you more philosophical, right? Okay, fine. So what is the role of your husband in your success? அவங்களுக்கு மேஜர் 50-50 அப்படின்னு எடுத்துட்டோன்னா அவங்க ஆக்சுவலாக 55 கூட சொல்லலாம். அவங்க 55 நீங்கள் 45. ஏன்னா நான் வந்து அந்த பபிள் கிரியேட் பண்ணிட்டு நான் தான் இருந்தேன். மற்ற செகண்ட் சர்க்கிள் எல்லாத்தையும் ஃபைட் பண்ணது அவங்க தான். ஏன்னா எல்லாருக்கும் இந்த ஃபேமிலி சர்க்கிள் இந்த மாதிரி ஒரு செட்டப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் ஒரு பார்ட்னர் சைடு எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் அண்ட் இன்லாஸ். அது பார்ட்னர் நம்மளை புரிஞ்சுக்கிட்டா மற்ற எல்லாத்தையுமே சமாளிச்சிடலாம். ஸோ அந்த புரிஞ்சுக்கிற அந்த பார்ட்னர் கிடைக்கிறது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ யூ ஆர் ஸோ லக்கி. லக்கி. ஃபைன், குட் குட் குட். ஓகே ஃபைன். இப்போது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 5 அட்டம்ப்ட்டு கிடைக்கல, ஓகே ஃபைன். நீங்களும் ப்ரிப்ரேஷன் வைஸ் சரியாக பண்ணலை அப்படின்றீங்க, ஓகே. பட் என்ன தைரியத்தில் அந்த 5 அட்டம்ப்ட் கொடுத்தீங்க? ப்ரிப்ரேஷனே பண்ணாமல் ஏன் 5 அட்டம்ப்ட் வேஸ்ட் பண்ணீங்க? எப்போ தோணும், நீங்கள் ஒரு சிவில் சர்வீசஸ் வரணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் ரேஷனலாக சென்சிபிளாக யோசிச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எழுதியிருக்கலாம். ப்ரிப்பேரே பண்ணாமல் இதுதான் 5 அட்டம்ப்ட். நான் ப்ரிப்பேரே பண்ணாமல் 4 அட்டம்ப்ட் வேஸ்ட் பண்ணேன். இன்றைக்கி வரைக்கும் நான் ரெக்ரெட் பண்ணுறேன். நான் வந்து அந்த 4 அட்டம்ப்ட் ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா 3ஆவது அட்டம்ப்ட்லேயே நல்ல சர்வீஸ் வாங்கியிருப்பேன். அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தது. பட் ஐ டிட் நாட் ப்ரிப்பேர் வெல். பட் என்ன சென்ஸில் நான் ஒழுங்காக படிக்காமல் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி போனேன் அப்படின்றது எனக்குள்ளே இருக்கிற ஒரு கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி என்ன ஒரு தாட் ப்ராசஸில் ப்ரிப்பரேஷனே சரியாக இல்லாமல் ஏன் 5 அட்டம்ப்ட் கொடுத்தீங்க? எப்படி கொடுத்தீங்க? என்ன கான்ஃபிடன்ஸ்? இல்லாட்டி அது ஓவர் கான்ஃபிடென்ஸா? ப்ரிப்பேரே பண்ணலைன்னா நல்லா அடிச்சிருவேன், சும்மா அப்படி போட்டாலும் அடிச்சிருவேன், ஓவர் கான்ஃபிடென்ஸா? வாஸ் இட் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆர் வாட்? அப்படி இல்லை. உங்களுக்குமே நான் சொல்கிறேன், ரெக்ரெட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் இப்போ இருக்கிற பொசிஷனில் நிறைய பேரை மேக் பண்ணுறீங்கல்ல, அது உங்களோட ரோல். ஸோ அதனால பட் ஸ்டில் எங்கேயோ இடத்துல மூலையில் பிஞ்சு இருக்கும்ல, 4 அட்டம்ப்டே ஒழுங்காக படிச்சிருக்கேன். அப்படி இருந்தாலும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்க மாட்டீங்க, திரும்ப இந்த ரோலுக்கு வந்திருக்கலாம். அதனால தான் டேரெக்டாக இந்த மாதிரி வந்திருக்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ எனக்கு நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட ப்ரொஃபஸர் இருந்தாங்க, அபூபக்கர் சார். அவங்க தான் ஃபோர்ஸ் பண்ணி கண்டிப்பாக நீ வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு, சிவில் சர்வீசஸ் எழுதணும்னு சொல்லிட்டு. எந்த காலேஜ் நீங்கள்? திருநெல்வேலியில். இன்ஜினியரிங் வந்து ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ். எம்பிஏ வந்து பிஎஸ்என் திருநெல்வேலி தான். திருநெல்வேலி பிஎஸ்என். ஓகே ஓகே. ஸோ அங்கே தான் வந்து நீங்கள் கண்டிப்பாக எழுதணும் அப்படின்னு சொன்னதுனால எழுதினேன். ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கெட் டுகெதர் மாதிரி இருக்கும், எக்ஸாமில் மீட் பண்ணுவோம், காலேஜ் முடிச்சுட்டு போய் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எப்போனா லாஸ்ட்டு எக்ஸாம் எழுதும்போது தான் நம்ம ஏன் இப்படி இதை வந்து ஒரு வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். என் கூட காலேஜ் படிக்கிறவங்கலாம் வந்து சென்டர் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒர்க் போயிட்டேன், அவங்க வந்து சென்டர் ஜாயின் பண்ணி ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூபிஎஸ்சி படிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது அவங்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுவாங்க, நான் மட்டும் ஒர்க் முடிச்சுட்டு சும்மா அவங்கள மீட் பண்ணிவிட்டு அப்படி எழுதிட்டு அப்புறம் நான் யோசித்தேன், ஏன் நம்மளும் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் அட்டெம்ப்டில் தான் எனக்கு அந்த தாட் வந்துச்சு. ஆனால் அப்போவுமே நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, ஒருவேளை இது கிடைக்கல அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து இதுக்கானது கிடையாது, வேறு ஏதோ இதை விட வேறு ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே ஃபைன்.
இப்போது கம்மிங் டு ஆப்ஷனல் பேப்பர், ஓகே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு 5 அட்டம்ப்டில் வேறு ஆப்ஷன் வச்சுருந்தீங்களா, இல்லை ஆப்ஷனல் இப்போது முன்னாடிருந்தே இதே ஃபிக்ஸ்டாக ஆப்ஷனல் சேஞ்ச் ஏதாவது பண்ணீங்களா? நான் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணேன்னு தெரியாது. ஆனால் லாஸ்ட் அட்டம்ப்டில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சூஸ் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி என்ன? அதுக்கு முன்னாடி ஜியோகிராஃபி அப்படி அந்த என்ன சூஸ். பட் அதுவும் ஐடியா இல்லை, சும்மா வேகா தான் வச்சு. வேகா தான், ஏன்னா நான் ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணதில்லை. ஓ, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் தான் ஆப்ஷனல் படிக்கணும்னு நினைச்சேன். அப்படி தான் வச்சுருந்தேன். ஓ, அது ரைட்டான அப்ரோச். அது தப்பான அப்ரோச் தான், அதெல்லாம் வந்து பண்ண வேண்டாம். ஓகே. ஆனால் நான் என்னோட டைமில் வந்து அதுதான் பெரிய ப்ராப்ளம். ஏன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறது தான் நிறைய பேருக்கு அது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் இல்லையா? அஸ் யூ செட் ரைட்லி, ஆப்ஷனலில் ஃபிக்ஸ் பண்ணாமல் சும்மா ஈவன் ஆல்மோஸ்ட் உங்களோட சினாரியோ தான் எனக்குமே. ஃபஸ்ட்டு 4 அட்டம்ப்ட் என்ன ஆப்ஷனில் ஃபிக்ஸே ஆகலை, சும்மா வேகா, ஃபிசிக்ஸா, மேக்ஸா, பாட்னியா, ஜுவாலஜியா, சயின்ஸை சுற்றியே தான் ஓடிட்டு இருந்துச்சு. 5வது அட்டம்ப்டில் தான் இல்லை நான் ஒன்றும் ஒழுங்காக படிக்கணும் இல்லாட்டி விட்டுறணும், 2 விஷயம் வரும்போது தென் பொலிட்டிக்கல் சயின்ஸு அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தது 5th அட்டெம்ப்ட் அப்போ தான். பட் அதான் நானும் பசங்களுக்கு சொல்லுவேன், ஆப்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணாமல் ப்ரிப்பேரே பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்டு ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு ஒரு வயாபிளான ஐடியான்னு நினைக்கிறீங்க? அதை நான் சஜஸ்டே பண்ண மாட்டேன், ஏன்னா நான் ஒரு பண்ணி கரெக்ட். ஆனால் பண்ணணும்னு நினச்சா எதனாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் எதுக்கு அவ்வளோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லையா? பண்ணணும்னு நினச்சா எது வேணால் பண்ணலான்ட்டு ப்ரிலிம்ஸ் ஜூனில் முடிச்சுட்டு செப்டம்பரில் டைம் இருக்கும்போது அதை வேஸ்ட் பண்ணுறது வேறு. ஆனால் நம்மளுக்கு இப்போ எனக்குலாம் ஆப்ஷனே கிடையாது. ஓகே, எனக்கு அது லாஸ்ட் அட்டெம்ப்ட்டு எனக்கு ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு தான் மெயின்ஸ் எனக்கு படிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி யாராவது இருக்கலாம், அவங்களுக்கு அந்த ஹோப் இருக்கணும் நம்மளால முடியும் அப்படிங்கிற. அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஏன்னா இப்போ எனக்கு நிறைய அட்டெம்ப்ட்ஸ் இருக்குது, நான் ஆனால் வேணும்னே நான் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு பண்ணுறேன் அப்படின்னா அது வேறு. டைம் உங்கள் கையில் இருக்கும்போது கண்டிப்பாக எது கரெக்டோ அதை பண்ணிடும். இன்கேஸ் டைம் இல்லை அப்படின்னா உங்களால் எதுனாலும் பண்ணணுங்கிற நம்பிக்கை இருக்கணும். அது ஓகே ஃபைன். ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு தான் நீங்கள் மெயின்ஸ் ஆப்ஷன் ப்ரிப்பேர் பண்ண அப்படின்றீங்க இல்லையா? ஃபைன். ஓகே, உங்கள் ஆப்ஷனல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன், தட்ஸ் வை நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்தீங்க. ஃபைன். இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன் எடுத்ததுனால எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. என்னால் 2 மாதம் 3 மாதத்தில் படிக்க முடிஞ்சது. மேபி சப்போஸ் ஜியாகிரஃபியோ இல்லை மேபி சயின்ஸ், ஃபிசிக்ஸ், மேக்ஸ் அந்த மாதிரியோ இல்லை அந்த மாதிரி வேறு ஆப்ஷன் எடுத்திருந்தா இந்த 2 மாதத்தில் 3 மாதத்தில் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கம்பேரிட்டிவாக உங்களோட இன்புட்ஸ், ஹவு டிட் யூ மேனேஜ் தட்? ஒரு 2 months 3 months ஹவு டிட் யூ மேனேஜ் தட்? அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆஸ் அ ஆப்ஷனல் சப்ஜெக்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவர் பண்ணுச்சு? இந்த ஷார்ட் டைமில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஃபேவர் பண்ணுச்சு? ஃபர்ஸ்ட் இதில் வந்து எனக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கும் எந்த பேக்ரவுண்டுமே கிடையாது. நான் இன்ஜினியரிங் MBA, எனக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் பற்றி சுத்தமாக ஐடியா கிடையாது. இதில் என்னோடய ஃப்ரெண்டு இந்து, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சூஸ் பண்ணது தான் அது. ஸோ அது கிளியர் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி வேறு இடத்துக்கு போயிருந்தேன். அப்போது அவங்க வந்து கேட்டது, கிளியர் பண்ணிட்டீங்களா ப்ரிலிம்ஸ்? ஆமாம் கிளியர் பண்ணிட்டேன். என்ன ஆப்ஷன் கேட்டாங்க? பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஏதாவது UG PGயில் எங்கேயாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கீங்களா அப்படி கேட்டாங்க. இல்லை சொன்னேன். 2 months வாய்ப்பு இல்லை, நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்க்கு வாங்க அப்படி சொல்லி அனுப்பிட்டாங்க. இல்லை எனக்கு நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிடையாது, நான் இந்த அட்டெம்ப்டில் வாய்ப்பு இல்லை, அதனால கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் வந்து இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் என்னோட ப்ராப்ளம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி. ஆனால் என்ன அப்படின்னா அந்த நான் நேச்சுரலாகவே ஃபிலாசபிக்கல்ங்கிறதுனால அந்த பொலிட்டிக்கல் திங்கிங்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக கிராஸ்ப் ஆச்சு. ஆமாம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சி செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அது போகும்ல. அது போக எல்லாமே எனக்கு மெயின்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. GS 2 3 அதுக்கெலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஓவர்லாப்பிங் ஜாஸ்தி. நிறைய PSR எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற எல்லா ஏரியாஸுமே எல்லாமே கவர் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்ஏக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய இது யூஸ் பண்ணிக்கலாம், கொட்டேஷன்ஸு எல்லாத்துலேயுமே ஒரு தியரி இருக்கும், அது பொலிட்டிக்கல் சயின்ஸில் எங்கேயாவது இருக்கும். ஸோ அது என்னால் நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுற முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் இந்தியன் பாலிட்டி அப்படியே ஃபுல்லாக GS அப்படி. ஆமாம், IR எல்லாம். அதனால தனியாக எனக்கு ரொம்ப நேரம் GS 2 GS 3க்குலாம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆப்ஷன் படிக்கும்போது அது மேக்ஸிமம் அது கவர் ஆயிடுச்சு. GS 4மே டு an extent எத்திக்ஸுக்கும் நிறைய மெயினாக அந்த கீவேர்ட்ஸ், கீ ஜார்கன்ஸ் ஃபுல்லாமே யூ டிரைவ் இட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா என்னோட ப்ராக்ரஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்ததுக்கும் லாஸ்ட்டுக்கும் அது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்துட்டு இல்லை வாய்ப்பு இல்லை, இன்னும் பெட்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் எப்போ உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறேன். இல்லை, டிமோட்டிவேஷன் அந்த இடத்துல தேவைதான். ஏன்னா சில நேரத்துக்கு நம்ம சரியாக my intention was not to demotivate you,
பட் த திங் இஸ் டு இன்னும் உங்களை கொஞ்சம் அது எனக்கு தெரிஞ்சுது, நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. லாஸ்ட்டு நான் மாடல் பேப்பர் எழுதி கொடுத்துட்டு போகும்போது நீங்கள் என்கிட்ட ஒன்று சொன்னீங்க, என்ன அப்படின்னா எனக்கு நீங்கள் கிளியர் பண்ணிட்டு வந்தோன்னே எனக்கு ஆட்டோகிராஃப் கொடுக்கணும் சரியா அப்படி சொன்னீங்க. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க, உங்களோட பேப்பர் அவ்வளோ நல்லா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் லாஸ்ட்டு சொன்னீங்க. ஆனால் அது முன்னாடி வரைக்கும் எனக்கு அந்த ஹோப்பை கொடுக்கவே இல்லை. ஓகே, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். ஏன்னா அதுதான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரக்கூடாது. ஸோ அதை நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல்ன்றதுனால ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நினைக்கிறீங்களா? லைக் ஈவன் 2 மாதம் மெயின்ஸுக்கு ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு கூட படிக்க முடிஞ்சது அப்படின்னு உங்களுக்கு அந்த இது அந்த அட்வைஸ் நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். கெயின் ஆச்சா அப்படின்னு கேட்குறேன். அது என்னால் பர்சனலாக உங்களுக்கு அந்த பர்சனலாக எனக்கு அது ரொம்ப எனக்கு ரிலேட்டபிளாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் பண்ணிட்டேன். ஆனால் அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து படிச்சிருக்கலாமே அப்படிங்கிறது எனக்கு ஒவ்வொரு தடவையும் நானே எனக்கே தோணியிருக்கும். இது ஒரு 1 இயர் படிக்க வேண்டிய சப்ஜெக்டை நம்ம ஏன் இவ்வளோ கம்ப்ரெஸ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிச்சிருக்கிறோம். இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இன்னும் அதில் இன்னொரு அட்டெம்ப்ட்டுக்கு ஸ்கோப் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரேங்க் நல்லா. ஏன்னா பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ்லாம் ஒவ்வொன்றும் அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் டைம் நம்மளுக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருந்தேன் நான் அப்போ. ஸோ யூ லவ்ட் த சப்ஜெக்ட்? ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பொலிட்டிக்கல் சயின்ஸும் அப்படி தான், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அதிலலாம் அவ்வளோவா ஐடியா கிடையாது. ஆனால் படிக்கும்போது அது எல்லாமே ரொம்ப நல்லா ரிலேட் பண்ணுற மாதிரி. ஓகே, ஃபைன். இப்போது நானே உங்ககிட்ட 2-3 டைம் ஒரு வேர்டு சொல்லியிருக்கேன். ஐ டோன்ட் நோ ரிமெம்பர் ஆர் நாட். நீங்கள் ரொம்ப லேட்டாக என்கிட்ட வந்துட்டீங்க. முன்னாடியே வந்திருந்தா உங்களை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி டியூன் பண்ணியிருப்பேன். எனக்கு எப்போவுமே அந்த ஃபீல் இருக்கும். எல்லா கேண்டிடேட்ஸை பார்க்கும்போது அந்த ஃபீல் வராது. ஒரு சில கேண்டிடேட்ஸை பார்க்கும்போது நிறைய நேரம் எனக்கு தோணியிருக்கும், இவங்க இன்னும் கொஞ்சம் இந்த பையன் இல்லை இந்த பொண்ணு நம்மக்கிட்ட இன்னும் முன்னாடியே வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் டியூனிங் பண்ணிடலாம், லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்துட்டாங்களே, லாஸ்ட் அட்டெம்ப்டில் வந்துட்டானே அப்படின்லாம் தோணியிருக்கு. நானே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இல்லை இன்னும் ஒரு 2 அட்டெம்ப்ட் 3 அட்டெம்ப்ட் முன்னாடியே இன்னும் கொஞ்சம் பெட்டராக, இன்னும் கொஞ்சம் நல்லாவே, இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ஹேண்டில் பண்ணியிருந்தா, ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல ரேங்க், இன்னும் கொஞ்சம் நல்ல இது அப்கிரேட் ஆகிருக்கலாம், மேபி கொஞ்சம் அங்கே தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு ப்ரிக் ஆச்சா மைண்டில்? கண்டிப்பாக ஆச்சு. எனக்கு மெயினாக ஆப்ஷனலுக்குலாம் 1 இயர் கொடுத்து படிச்சிருந்தா இன்னும் பெட்டராக அது ரேங்க் அதெல்லாம் தாண்டி நாலேஜ் வைஸ் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்திருக்கும் அந்த ஒவ்வொரு ஐடியாலஜியும் படிக்கிறதுக்கு. நாட் ஜஸ்ட் ஆப்ஷனல், ஒரு ஹோலிஸ்டிக்காக யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன், த கொஸ்டின் ஆஃப் ரேங்க்ஸ், மெரிட், சர்வீஸ், அப்கிரேடேஷன். யூபிஎஸ்சி வந்து ரொம்ப வேஸ்ட், நம்ம எவ்வளோ படித்தாலும் அது போய்கிட்டே இருக்கும். அதனால அது நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப கம்மியான டைம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ரெக்ரெட் எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டைம் ஒரு 1 இயராவது எடுத்து படிச்சிருக்கணும். அப்போ நிறைய தாட்ஸ் வந்து இன்னும் மெச்சூர்டாக இருக்கும். இது வந்து என்னோட ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகிறது ரொம்ப ராவாக இருந்திருக்கும். பொலிட்டிக்கல் இதுக்கெலாம் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற தாட். ஸோ இன்டர்வியூ கால் வந்திருக்கும்ல, மெயின்ஸ் கிளியர் ஆகிட்டு இன்டர்வியூ கால் வரும்போது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்ததா? இல்லை இது எக்ஸ்பெக்டட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வருவேன்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அப்படி தோணுச்சா? இல்லை வாஸ் இட் அ சர்ப்ரைஸ்? நான் மெயின்ஸே கிளியர் பண்ணிட்டேன்னா பரவாயில்லையா அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக இருந்ததா? இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் மாதிரி எனக்கு வரும்னு தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தோணுச்சா? ஹவ் வாஸ் யுவர் மைண்ட் செட்? இல்லை, அன்எக்ஸ்பெக்டட் தான் கால் இன்டர்வியூக்கு. ஏன்னா மெயின்ஸ் நான் சொன்னேன்ல, நான் என்ன எழுதுறேன்னு எனக்கு தெரியாது. அது போக நான் சென்டரில் பார்ப்பேன்ல, எல்லாரோட கண்ணுமே வந்து ஒரு மாதிரி டார்க்காக, எல்லாருமே அப்படியே தூங்காமல் படிச்சுட்டு அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், நம்ம அந்த அளவுக்கு கொடுத்துருக்குறோமா அப்படிங்கிற. நல்லா தூங்கி ரெஸ்ட் இல்லை, நம்ம தூங்கவும் இல்லை, அது வேற. அந்த அளவுக்கு டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இல்லை எனக்கு. செம கம்பேரிசன் இருக்கு. அவங்களாம் ரொம்ப மாசமாக தூங்காமல் இருந்திருப்பாங்க போல, நம்ம அந்த டைமில் மட்டும்தானே. அதுவுமே ஆனால் ஆக்சுவலாக ஸ்டாமினா ரொம்ப முக்கியம். அது எனக்கு எழுதும்போது தான் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு எழுதும்போது. ஸோ இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்டாமினா வந்து ரொம்ப இம்பார்ட்டன். ஏன்னா நான் எக்ஸாம்பிளில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் மெயின்ஸில் எஸ்பெஷலி. நானும் நைட்டு தூங்கணும்னு தான் நினைப்பேன், நான் முதல் நாள் நைட் தூங்க மாட்டேன், தூங்க வராது. காலையில் ஸ்ட்ரகிள் பண்ணி எழுதிடுவோம், மத்தியானம் தலை வலிக்கும். எக்ஸாம்பிளில் பேனாவை எடுத்து பேப்பரில் வைக்கவே பிடிக்காது, அப்படி இருக்கும்ல. ஸோ அது அந்த ஸ்டாமினா எப்படி அந்த ப்ரீவியஸ் நைட் முழிச்சு படிக்கிறதுங்கிறத சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லை, ப்ரீவியஸ் நைட் நல்லா தூங்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டாமினா வந்து ரொம்ப முக்கியம். அது எனக்கு வந்து ஆப்ஷன் இல்லாமல் போச்சு நான் தூங்குறதுக்கு. நான் ஆப்ஷனல் பேப்பருக்கு முன்னாடிலாம் நல்லா தூங்கிருந்தேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னோட ஸ்டாமினா குறைஞ்சிட்டே போகுது, நம்ம எக்ஸாஸ்ட் ஆகவே கூடாது. நம்ம எப்பயுமே அந்த ஓரளவுக்கு நம்ம பர்ன் அவுட் ஆகலாம், ஆனால் எக்ஸாஸ்ட் ஆகிற அளவுக்கு போகக்கூடாது. ஸோ ஸ்லீப் ரொம்ப முக்கியம்.
ப்ரீவியஸ் டே நைட்டு முழிச்சு படிக்கிறதுங்கிறதே அது அட்வைசபிளே கிடையாது. ப்ரிலிம்ஸ்க்கும் அப்படி தான், மெயின்ஸுக்கும் அப்படி தான். நிறைய பேர் அதான் ப்ரீவியஸ் டே நைட் படித்தாதான் அவங்களுக்கு திருப்தியே இருக்குது இல்லை, அது நைட்டு தூங்கிட்டா ஐயோ இன்னும் படிக்காம மட்டுமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா அதுதான் 2 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ், இன்னொன்று பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ். நம்ம 2 நாளுக்கு முன்னாடியே பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ்க்கு போயிடணும். ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜில் இருக்கும்போது தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு தோணிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ்க்கு போயிட்டோம்னா நம்மளுக்கு தூக்கம் வந்துடும். கரெக்ட். யூ செட் ரைட்லி. அந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு ஒரு 2-3 days முன்னாடியே வந்துடணும். அப்போ தான் பெட்டர். கரெக்ட். இது எனக்கு தெரியல, கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். ஃபைன், தட்ஸ் கரெக்ட். இல்லை அதான் பட்டு 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 அடிபட்டு பட்டு கற்றுப்போம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். அப்படி அடிபட்டு பட்டு தான் நான் இங்கே கற்றுக்கிட்டேன் யூபிஎஸ்சியில் அப்படின்னா ஒரு 1 or 2 எலமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் அடி வாங்கி வாங்கி தான் கற்றுக்கிட்டேன் யூபிஎஸ்சியில் அப்படின்னா என்ன அது, என்ன மாதிரி ஒரு 2 எலமெண்ட் இல்லை 3 எலமெண்ட் பயங்கரமாக அடி வாங்கி வாங்கி பட்டு பட்டு தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அதுதான் நான் எனக்கு தான் ஒன்று வந்து ஆப்ஷனல் வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணணும், டைம் கொடுக்கணும் கரெக்டாக, ஃபாஸ்ட்டாக ரஷ் பண்ணக்கூடாது, அதுதான் மெயின். அப்புறம் இன்டர்வியூ அப்போது கொஞ்சம் விஷயங்கள் பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து ரொம்ப அது அந்த டைமில் கரெக்ட் பண்ணுறதை விட நேச்சுரலாகவே வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இன்டர்வியூ ப்ராசஸில் நம்ம மோல்டு பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஸோ அந்த ஷார்ட் பீரியட் அது பத்தாது, அது நம்ம நேச்சுரலாகவே நம்ம மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் கூடயே இன்டர்வியூ இன்டகிரேட் ஆகி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த டைமில் ரொம்ப நிறைய அப்படி ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக நம்ம பிஹேவ் பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கே வர்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது நேச்சுரல் ஆகிடுச்சு. ஐ ரிமெம்பர் எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது. நீங்கள் என்னன்னா அந்த மெயின்ஸ் ப்ரிப்பேர் அப்போ எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுமான்னு ஒரு டயலமோவில் இருக்குது. ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆன பிறகு தான் ஒழுங்காக படிக்கணும், சீரியஸாக படிக்கணும், அது வரைக்கும் லைட்டாக தான் படிக்க போகிறேன்னு ஒரு வேர்டு சொன்னீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். இல்லை சார் இப்போ தான் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், நான் மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்தால் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இறங்கி படிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. ஐ ரிமெம்பர் தட். எனக்கு என்னமோ அது ரொம்ப அட்வைசபிளாக தோணலைன்னு நான் நினைக்கிறேன். அந்த ப்ரிலிம்ஸ் எழுதுனதுலேருந்து ரிசல்ட் வரைக்கும் இல்லை வர வரைக்கும் உள்ள டைம் ஸ்பேஸை வந்து ஒரு டயலமாவில் மிஸ் பண்ணுறதுங்கிறது ஐ பர்சனலி ஃபீல் நாட் அட்வைசபிள் அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு அந்த டயலமா இருந்துச்சு. ஸோ வாட் டு யூ சஜஸ்ட்? அந்த டயலமா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? டயலமாலாம் இருக்கக்கூடாது. எனக்கு ஏன் அப்படி இருந்துச்சுன்னா ப்ரிலிம்ஸ் முன்னாடியே எனக்கு ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சு. என்ன அப்படின்னா அந்த லாஸ்ட் 3 months கொஞ்சம் ரொம்ப நான் சொன்னேன் எக்ஸாஸ்ட் ஆக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸாஸ்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த லாஸ்ட் வீக் வந்து ப்ரிலிம்ஸ் முன்னாடி எனக்கு டைஃபாய்டு வந்துடுச்சு. எனக்கு அதனால் நான் எந்திக்க முடியல, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். எனக்கு நெக்ஸ்ட் டே ப்ரிலிம்ஸ், நான் இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு எனக்கு. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இருந்தாங்க, இன்லாஸ்லாம் வந்து கோயிலெலாம் போயிட்டு வந்து இதெல்லாம் போட்டு விட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க, அவங்க முதல்லே சொன்னாங்க, நீ யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கு பதிலாக டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு எதுக்கு யூபிஎஸ்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, அதுனா உனக்கு குரூப் 1 கிளியர் ஆகிடும் அப்படி சொல்லிட்டு. இல்லை நான் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதை பார்ப்பேன் அப்படி சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போது அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணுறாங்க. நான் 2 நாள் படிக்கிறது ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி நாள் அவங்க வந்து இருக்கிறாங்க. நான் வந்து சொல்கிறேன் நான் எழுத போல் எனக்கு எந்திக்கவே முடியல, ஃபுல்லாக ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. நான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் சொன்னது தான் கரெக்டு, நான் குரூப் 1 ட்ரை பண்ணிவிட்டு அப்படி போயிருந்துருக்கணும், பரவாயில்ல இது போனால் பரவாயில்ல, நெக்ஸ்ட் குரூப் 1 அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்போ நான் எழுதிக்கிறேன் அப்படி சொன்னோன்னே அவங்க ரொம்ப கோவமாயிட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறேன், 1 வருஷம் ஃபுல்லாக நீ போட்டுருக்குற, இப்போ வந்து நான் ப்ரிலிம்ஸ் எழுத மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீ வா, என்ன பண்ண முடியுதோ பண்ணலாம், நீ போய் சும்மா அட்டன் பண்ணிட்டு வா, அதெல்லாம் பற்றி யோசிக்க வேணாம், வருதா வரலையா அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் என்ன சாப்பிட்டாலும் வாமிட் வருது, நான் போய் எக்ஸாம் ஹாலில் போய் வாமிட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு போகணும். போயிட்டு நடுவில் வந்து ஹால் வந்து ரொம்ப தள்ளி இருந்துச்சு, அதனால நான் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீ டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடாது, யூபிஎஸ்சி தான் நீ எழுதுற, உன்னால் முடியும், நீ இது வரைக்கும் படித்தது எல்லாமே போதும், இதுக்கு மேலே நீ படிக்கணுன்ட்டு இல்லை, உனக்கு எல்லாமே தெரியும், அதனால் சும்மா அட்டன் பண்ணிட்டு வாங்க. நான் என்ன அப்படின்னா லாஸ்ட் வீக் தான் சிசாட் வச்சுருந்தேன், சிசாட் ப்ராக்டிஸே பண்ணலை. லாஸ்ட் வீக்கில் படிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டைஃபாய்டுனால அதை தொடவே முடியல செகண்ட் இது. அப்போது என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, நான் சொன்னேன் சிசாட் நான் டச்சே பண்ணல, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு. நீ ஒரு பேங்கர், நீ அதுக்கு பேங்க் எக்ஸாம் நீ கிளியர் பண்ணியிருக்க. அப்போ பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கோம். என்ன பேங்க் எக்ஸாம்? லைக் ஐபிபிஎஸ். ஓ அதனால பிஓவா கிளரிக்கல்? பிஓ. குட். ஸோ அதனால் நீ அதை கிளியர் பண்ணியிருக்கேன்னா உனக்கு இது ஆப்டிடியூட்லாம் உனக்கு நல்லா தெரியும், அதனால் அதுக்காக நீ ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, அதனால் அதை யோசிக்காத, நம்ம போயிடலாம், போய் எழுதிடலாம் அப்படி சொல்லிட்டு
கூட்டிகிட்டு போனாங்க. அடுத்த நாள் ப்ரிலிம்ஸு நான் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு ஜிஎஸ்க்கு எனக்கு ஓரளவுக்கு தெரியுது என்னன்னு சொல்லிட்டு, ஆனால் ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்கேன். நான் ஒன்றுமே சாப்பிடல, ஒரு மாதிரி ரொம்ப மயக்கமாக இருந்துச்சு. டிக் பண்ணிட்டு வரேன். நான் வழக்கமாக கொஷின் பேப்பரில் என்ன டிக் பண்ணியிருக்கேன், ஆன்சர் டிக் பண்ணியிருப்பேன். நான் அந்த மார்க் கூட போடலை கொஷின் பேப்பரில். ஸோ நான் கரெக்டாக என்ன சூஸ் பண்ணேன்னு கூட எனக்கு தெரியாது. நான் கால்குலேட் கூட பண்ண முடியாது, கிளியர் ஆகனா ஆக மாட்டேனா அப்படின்றதுக்கு. மதியமும் ஒன்றுமே சாப்பிட்டா வாமிட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சிசாட்டுக்கு அவ்வளோ எக்ஸாஸ்டட். நான் என்ன எழுதினேன் அப்படிங்கிறது தெரியாது. பக்கத்துலலாம் ஒருத்தங்க நான் எழுதிட்டு ஒரு 1/2 hour தூங்கிட்டேன் அப்படி படுத்து ஹாலில். எனக்கு முன்னாடி ஒருத்தங்க எழுதிட்டே இருக்கிறாங்க. எழுதி முடிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க, பேப்பர் ரொம்ப டஃப்ல, எப்படி உங்களால் முடிக்க முடியாதுல்ல, ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஐயோ நம்ம தூங்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கொடுத்துட்டு நான் வெளியே வரேன். அப்போ தான் நினச்சேன் கண்டிப்பாக கிளியர் ஆகாது, எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்க்கும் பண்ணலை. மார்க் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். கீஸ் செக் பண்ணியிருக்கலாம் நான் கிளியர் ஆகணும் என்னன்னு சொல்லிட்டு. அதுவும் நான் மார்க் பண்ணல. அதனால தான் கிளியர் பண்ண டவுட் இருந்துச்சு. அதனால தான் நம்ம பட் ஜென்ரலாக தட் இஸ் நாட் அட்வைசபிள். அந்த ப்ரிலிம்ஸ் எழுதுகிற டேட்லேருந்து ரிசல்ட் வர வரைக்கும் வேஸ்ட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக. பட் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்கோரு, பெட்டரான இது வந்திருக்கும்னு உங்களுக்கு அந்த இது தோணி இருக்குல்ல? Yeah, it happens. Fine. Good. Okay, fine. So coming to interview phase. So interview phase எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இன்டர்வியூக்குன்னு ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்களா, இல்லை லைக் ஹவு டிட் யூ மோல்ட் யுவர் செல்ஃப் ஃபார் யுவர் இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட்? கம்பேர்ட் டு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து இன்டர்வியூக்கு அந்தளவுக்கு எக்ஸாஸ்டாக தேவையில்லை. ஆனால் அதில் வந்து நம்மளோட பர்சனாலிட்டி எப்பயுமே என்னோட மெயினான கிரிட்டிக் யாருன்னா என் ஹஸ்பண்ட் தான். இது சரியில்லை அது சரியில்லை அப்படி இப்படி. மெயின்ஸுக்குமே அவங்க வந்து ஜிஎஸ்லாம் வந்து பார்த்துட்டு நீ நிறைய ஸ்டோரிஸ் எழுதுகிற, கதையாக எழுதணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நான் வந்து ஸ்டேட் போர்ட் தான், கவர்மெண்ட் ஸ்கூலில். அவங்க வந்து சிபிஎஸ்சி. ஸோ இந்த மாதிரி பாயிண்டடாக எழுதணும். நான் வழக்கமாக நிறைய எழுதுனா டைம் இருக்காது, டயக்ராம் பாயிண்ட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட். இன்டர்வியூக்கும் அந்த மாதிரி தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆட்டிடியூடோடு இருந்தேன்னா அதோ காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்குது, அதுவே வந்து சரி கிடையாது, நார்மலாக இன்னும் எக்ஸ்பிரஷன் கம்மி பண்ணணும் அப்படி இப்படி. அப்போ தான் நான் யோசிச்சேன், இன்னும் நம்ம டோட்டல் இதுவுமே பாடி லாங்குவேஜுமே மாற்றணும் போல் அப்படி. அப்புறம் ஒரு பாயிண்டில் யோசிச்சேன், நம்ம ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக போகக்கூடாது, நம்ம எது நேச்சுரலாக வருதோ அதுதான் நம்ம அதுதான் வந்து நம்ம இவ்வளோ நாளாக இருந்த ஒரு விஷயம். ஸோ அது மாற்றக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அங்கே யூபிஎஸ்சி போர்டு அங்கே போயிட்டு லைக் ஹவ் வாஸ் த ஃபீல்? இன்டர்வியூ உங்களுக்கு எப்படி மார்னிங் செஷனா? மார்னிங். எத்தனாவது கேண்டிடேட்? நான் லாஸ்ட்டு. ஓ, மார்னிங் லாஸ்ட் கேண்டிடேட். யார் போர்டு? யார்? பஸ்ஸி சார். ஓகே, ஃபைன். ஸோ அந்த உள்ளே போகும்போது ஒரு ஃபீல் இருக்கும். அங்கே போயிட்டு ஒரு சின்ன ஒரு டென்ஷன்னு சொல்ல முடியாது, பட் டென்ஷன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த போர்டு வருமா அந்த போர்டு வருமா, பிகாஸ் வெளியிலேயே ஒரு ஹைப்பு கொடுத்துருவாங்க ஆஸ்பிரன்ஸு. அப்புறம் மற்ற இந்த யூடியூப் சேனல்ஸு, இந்த போர்டு இவர் மார்க் போட மாட்டார், அந்த மேடம் இப்படி பண்ணுவாங்க, இவங்க இப்படி பண்ணுவாங்க, இந்த போர்டா கஷ்டம், ஹால் நம்பர் 10னா போச்சு, ஹால் நம்பர் 7னா, இது மாதிரி நிறைய ஒரு கைண்ட் ஆஃப் அன்வான்ட் ஹைப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த வெளியில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு சொல்லியிருப்பாங்க, இந்த போர்டு அப்படி அந்த போர்டு இப்படி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் மைண்டில் ஏறி இருக்கும். திருப்பி அங்கே போய் உட்காந்தோடனே அந்த லாட் எடுத்திருப்பீங்க, உங்களுக்கு அலோகேட் ஆகிருக்கும். ஸோ அது எப்படி, ஹவ் வாஸ் தட் ஃபீல்? வெளியில் சொன்னதுக்கு இல்லை ஐயோ இந்த போர்டு வரக்கூடாதுன்னு நினச்சேன் வந்துருச்சு, இல்லை ஐயோ இந்த போர்டு டஃப்பாக இருக்குமா, மார்க் போட மாட்டாங்களோ, அப்படிலாம் அந்த மாதிரிலாம் மைண்டில் வந்து போச்சா? அந்த மாதிரி நான் கேல்குலேட் பண்ணலாம் போகல. இல்லை பட் ஜென்ரலாக வரும், ஜென்ரலாக அப்படி இப்போ போயிருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து அப்படிலாம் போகல. இந்த போர்டு வந்தா ரொம்ப யார் கூடயுமே ரொம்ப வெளியில நிறைய அப்ஸ் ஹைப்ஸ் அண்ட் இது இருக்கு. அவங்க கூடலாம் நான் ரொம்ப பேசல, மிங்கிள் ஆகல, நான் தனியாக தான் இருந்தேன் எப்பயுமே. ஸோ அதனால எனக்கு அவங்களோட ஐடியாஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியல. ஆனால் நான் உள்ளே போகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா, அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு விட்டு டெல்லிக்கு முதல் போகிறேன். ஸோ எனக்கு லாங்குவேஜ் வந்து அப்போ ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு, லாங்குவேஜ் ஷாக் இருந்துச்சு. நான் உள்ளே போகிறேன், அங்கே செக்யூரிட்டி தான் வந்து செக் பண்ணுறாங்க, ஹிந்தியில் கேட்குறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல, ஐயோ அப்படி சொல்லிட்டு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வெளியில் நின்றுட்டு இருக்காங்க, வந்து இது புரியலையா, அதை பண்ணு, அதை கேட்குறாங்க, இது கூட புரியல, நீ என்ன பண்ண போகிற அப்படி சொல்லிட்டாங்க, என்ன திட்டிட்டு இருந்தாங்க. எனக்கு சீனாவே கிரியேட் பண்ணலாம் போல இருக்கு, நல்லா இருக்கு சீன். அப்புறம் ஐயோ செக்யூரிட்டி பேசுகிறதே நம்மளுக்கு புரியல, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ளே போய் உள்ள எல்லாருமே வந்து ஹிந்தியில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க.
எனக்கு அதுவே வந்து சரி நம்ம எதுவும் உங்கள் டேபிளில் தமிழியன்ஸ் இருந்தாங்களா? இல்லை, எல்லாருமே நார்த். அதுக்கப்புறம் டேபிள் நம்பர்லாம் ஸோ அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்லுவேன் ஐம் ஃப்ரம் தமிழ்நாடு, கேன் யூ டெல் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கேட்டுட்ருக்கோம். உடனே அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் உள்ளே போகிறேன். எனக்கு அந்த உள்ள அந்த மைண்ட் செட் பயஸ் வந்து ஒரு மாதிரி இன்ஃபீரியர் ஆகிடுச்சு. ஐயோ எல்லாருமே ஹிந்தியில் பேசுகிறாங்க, நம்மளுக்கு புரியலையே, நம்ம சரியாக பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளே வந்துடுச்சு. நான் உள்ளே போகிறேன். சேர்மேன் வந்து நார்மலாக தான் பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ அவங்க இங்கிலீஷ் பேசுகிறது எனக்கு புரியல, இல்லை அவங்க ஹிந்தி பேசுகிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு. ஓகே, பார்த்தா அவர் தமிழ் பேசியிருக்காரு. இது ரொம்ப ஃபன்னியாக இருக்கு. என்ன பேசுனாங்க? அவர் ஆக்சுவலாக உட்காருங்கன்னு சொல்லியிருக்கலாம், அவருக்கு அது சரியாக சொல்ல தெரியல. உட்காங்க அப்படி சொல்கிறேன். எனக்கு அவர் தமிழ் தெரியாமல் தமிழில் பேசுகிறாரா? ட்ரை பண்ணுறாரு என்கிட்ட. ஓகே, எனக்கு ஐயோ என்ன சொல்கிறாரு, நான் பாட்டுக்கு நின்றுருக்கேன். கேன் ஐ சிட் அப்படி சொன்ன உட்காங்க அப்படி சொன்னார். ஓ மை காட், போச்சு சொல்லிட்டு நான் நின்றுட்டே இருக்கிறேன். ப்ளீஸ் சிட் டவுன், ஐ டோல் தட் ஒன்லி, மை தமிழ் இஸ் நாட் குட் அப்படின்னு கேட்டார். ஓ தமிழில் பேசுகிறீங்களா? அப்புறம் நான் வந்து சரி அது உட்காருங்க அப்படின்னு சொன்னால் ஓகே 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 லெட் மீ கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து தமிழில் மட்டும் பேசுங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான போர்டு. அவர் வேற அப்போதான் தமிழ்நாடு வந்து ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு போயிருந்திருக்காரு. ஸோ அதனால அவருக்கு தமிழ் ரொம்ப தமிழ்ல உங்க மேல செக் பண்ணி பார்த்துட்டாரு. அது கடைசியில் வேற போகும்போது நான் தமிழ் கரெக்டாக பேசுறேன்னா இது இப்படியா அப்படி கேட்டு அவர் உங்கள்கிட்ட டிப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், பரவாயில்ல, இந்த மாதிரி எல்லாம் யாருக்கும் அமையற வேறு தான் நினைக்கிறேன். ஓகே ஃபைன். அவர் அந்த ஊரெல்லாம் வேற சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு, திருநெல்வேலி. அது அவருக்கு வாயில வரல அவ்வளோவா சரியா. அதுக்கப்புறம் சார் அது பரவாயில்ல, வில் கோ ஆன் அப்படின்னு நீங்கள் தான் என்ட்ரி பண்ண மாதிரி. இல்லை சம்டைம்ஸ் வி சே தட் ஐதர் யூ லீட் த போர்ட் ஆர் த போர்ட் லீட்ஸ் யூ அப்படிங்கிற மாதிரி. மேபி வாட் ஐ இன்ஃபர் இஸ் உங்கள் கேஸில் யூ லெட் த போர்டுன்னு நினைக்கிறேன். இல்லை, மற்ற மெம்பர்ஸ்லாம் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க. ஆனால் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரீமாக போகும்போது சேர்மன் வந்து உள்ளே வந்துடுவார், சப்போர்ட்க்கு வந்துடுவார். அதனால இல்லை இந்த மாதிரி அமையிறது கஷ்டம். எனக்குலாம் சேர்மன் என்னை பிடிச்சி ஸ்க்ரூ பண்ணுறலாம் தான் இருந்தார். ஓகே ஃபைன், குட், தட்ஸ் குட். ஓகே, ஸோ இன்டர்வியூ போர்ட் சேர்மன் வந்து பயங்கர கார்டியல். சேர்மன் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு வந்தார். ஃபைன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு உட்காரதுல ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது அப்போ? ஆமாம். அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் ஓகே. ஆனால் நீங்கள் டென்ஸ் ஆனீங்களா? என்னடா இவர் உட்காருன்னு சொன்னதான் நம்ம புரிஞ்சுக்க இவ்வளோ டைம் எடுத்து கேப் எடுத்து? அதை நான் சொல்லிட்டேன், என்ன ஆச்சு ரொம்ப தமிழில் சொல்லிட்டேன் சொல்லிட்டு. அப்போ நான் சொல்லிட்டேன் சார் எல்லாருமே ஹிந்தியில் பேசும்போது நீங்கள் தமிழில் பேசுனீங்களே, எனக்கு அதனால் அது எடுக்கிறது கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாருமே சிரிச்சிட்டாங்க போர்டில். அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. லேடி மெம்பர் இருந்தாங்களா? லேடி மெம்பர் இருந்தாங்க. எத்தனை? ஒரு லேடி? ஒருத்தாங்க. ஓகே ஃபைன். ஸோ இன்டர்வியூவில் கேட்ட ரொம்ப ஈஸியான கொஸ்டின்னா ரொம்ப சிம்பிளாக இவ்வளோ முக்கியம் ஒரு கேள்வி கேட்பாங்களா? அதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அது கடைசியாக ஒரு கொஸ்டின். ஏன்னா எல்லாருமே எப்படி கேட்டுட்டு இருந்தாங்கன்னா என்னோட ஏரியா வைஸ் எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு. ஸோ நான் இன்ஜினியரிங் அதுலேருந்து ஒன்றுமே கேட்கல, எம்பிஏலேருந்து கேட்கல, பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து எதுவுமே கேட்கல. எனக்கு கேட்டதுலாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. பயாலஜிலேருந்து மெடிசன், அந்த டிசீஸ், இவங்களுக்கு பயாலஜி கேட்டாங்க. ஏன்னா எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. 12th கூட நான் பயாலஜி கிடையாது. இல்லை அதான் அப்படிங்குமே ஏன் கேட்டேன். அதனால தான் நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரிலாம் டிசீஸ் இருக்குது, அப்போது இந்த சைல்டுக்கு என்ன டிசீஸ் வரும் அப்படின்னு அவ்வளோ லாங்காக சொல்லிவிட்டு எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ சார் அப்படின்னு. அப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் கடைசியாக நான் கொஞ்சம் தெரியல அப்படின்னு ஒன்று, உங்களுக்கு இந்த படத்தில் இருக்கிறது யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடெண்ட்டை பார்த்து கேட்டாங்க. ஐயோ நம்ம என்ன அவ்வளோ முக்கியம் போயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பார்த்தீங்க? அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இதான கேள்வி. அதுதான், ஐயோ நம்ம என்ன எதுவுமே தெரியாது, அட்லீஸ்ட் பிரசிடென்ட்டாவது தெரியுதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் சேர்மேன் வந்து ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஓகே, நோ நோ யூடி அப்படி சொல்லிட்டு வந்து ஸ்டாப். ஸோ உங்களுக்கு சேர்மேன் ரொம்ப நெப்போட்டிசமாக நடந்தது, கொஞ்சம் ஃபேவரட்டிசம் அதிகமாக காட்டியிருக்காரு இல்லை? அந்த மாதிரி தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல் என்ன இந்த மாதிரி இவங்க எப்படி அந்த எம்பத்தி இருந்திருக்கலாம் மேபி. ஓகே ஓகே ஃபைன். ஸோ ரொம்ப ட்ரிக்கியாக டஃபாக ஃபீல் பண்ண கொஸ்டின் இன்டர்வியூவில்? அந்த மாதிரி எந்த கொஸ்டினுமே இல்லை. ஏன்னா எந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண வந்தாலும் சேர்மேன் வந்து நடுவில் வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சேர்மேன் எங்களுக்குலாம் அமையலையே. ஒப்பீனியன் பேஸ்டே இல்லை. எனக்கு ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் வார்ஸ் கேட்டாங்க. அப்போ வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் நம்பர் ஆஃப் வார்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு.
நான் சொன்னேன் இந்தியா சைனா வார், இந்த பாகிஸ்தான் வார் அப்படி சொல்லிட்டு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். ஓகே. அப்போ நான் ஒரு வாரம் மிஸ் பண்ணிட்டேன், இந்த 1971 அந்த வார் மிஸ் பண்ணிட்டேன். ஆமாம். அப்போ அவர் நீங்கள் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணுறீங்களா, சேர்மன் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. 1970s யோசிச்சு பாருங்க. எஸ் எஸ் சார். இதை தனியாக கட் பண்ணி ஷார்ட்ஸ் போட்டுறோம். அப்போ ஐயோ வசி சார் பார்த்தா கோச்சுக்கு போகிறாங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் சில போர்ட் மெம்பர்ஸ் அப்படிதான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கார்டியலாக ரொம்ப ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. எஸ் ரைட். அது சேர்மன் வந்து எடுத்து கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வேறு டஃபாலாம் இல்லை இன்டர்வியூவில்? இந்த கொஷின்ஸ் முடிச்சுட்டு வெளியில் வந்த பிறகு நம்ம நல்லா பண்ணியிருக்கோன்னு கான்ஃபிடன்ஸ் இருந்ததா? எனக்கு கடைசி கொஷினே பிரசிடென்ட் கொஷின், அதனால எனக்கு கொஞ்சம் ஐயோ நம்ம கடைசி ரொம்ப நம்ம முக்க போடுறதுக்காக கேட்டாங்க, நம்ம சரியாக பண்ணல அப்படின்ற ஃபீல் தான் இருந்தது. ஆனால் சேர்மன் வந்து முடிச்சுட்டு போகும்போதுலாம் ஆல் தி பெஸ்ட் அப்படிலாம் சிரிச்சுட்டு தான் சொன்னார். நான் அவர் தான் மார்க் போடுறவர், அவர் நல்லா பேசிட்டார். அவர் கையில் தான் எல்லா கண்ட்ரோலும். ஓகே, வாட் வாஸ் யுவர் இன்டர்வியூ ஸ்கோர்? 182. நல்ல டீசன்ட் ஸ்கோர். இது வந்து ஒரு மாதிரி திக் மொமெண்ட் மாதிரி. எப்போவுமே அந்த ஃபைனல் பிடிஎஃப்ல நேம் பார்க்கும்போது திக் மொமெண்ட் நிறைய இருக்கும். ஸோ ஹவ் வாஸ் தட் மொமெண்ட்? எனக்கு வந்து நம்ம ப்ரிலிம்ஸ்லலாம் எனக்கு தோணுச்சு நான் கண்டிப்பாக கிளியர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. மெயின்ஸில் தோணுச்சு நான் கிளியர் பண்ண மாட்டேன். இன்டர்வியூ முடிச்சுட்டு நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற தாட் இருந்துச்சு.